கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை 1 கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலும் இந்த வார்த்தையை கொண்டுதான் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் இதை வாசிக்கும் பொழுதே நமக்குள்ளே ஒரு பலன் வருவதை நம்மால் உணர முடியும். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்று நாம் கண்டு வியக்கிற வானத்தையும் பூமியையும் அவர்தான் சிருஷ்டித்தார். அது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் வாழ்கிற இந்த பிரம்மாண்டமான இந்த பூமி கர்த்தருடையது. இதில் உள்ள எல்லா காரியமும் கர்த்தருடையது, நம்முடைய தேவனுடையது. நமக்காக நம்மை மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுத்து என்னையும் உங்களையும் அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றினாரே, அவருடையது. இதை தியானிக்கும் பொழுதே நமக்குள்ளே ஒரு பலம். ஏன் தெரியுமா? இன்று தேவ பிள்ளைகளாகி நாம் ரட்சிக்கப்பட்டும் கர்த்தரால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டும் அநேகருடைய சூழல் எப்படி இருக்கு தெரியுமா? வெறுமையா இருக்கு. அடுத்த நேரம் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கூட ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் கடக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம அநேகர் இருக்கிறோம். தேவைக்கான எந்த ஒரு காரியமும் நம்ம கரத்துல இல்லை. வெறுமை, தனிமை, இல்லாமை, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற நம்மிடத்தில் நமக்காக ஜீவனை தந்து நம்மை மீட்டுக் கொண்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்று வரைக்கும் எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த பூமியும் அதன் நிறைவும், ஏன் சொல்ல போனா சகலமும் நம் தகப்பனுடையது. அவன் நம்மை அவருடைய பிள்ளைகளால் அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றிவிட்டார். இதை தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழும். இது நம்முடைய வாழ்க்கையில என்ன கவலை, என்ன வேதனை, எந்த ஒரு காரியம் நம்மை கலங்க பண்ண முடியாது. உண்மையாகவே தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த வசனத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டோமே ஆனால், ஒருவேளை நம்ம கிட்ட எதுவும் இல்லாம இருக்கலாம், நாளைய தினத்தை சந்திக்கும்படியான பலன் நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மை அவருடைய பிள்ளைகளை மாற்றினாரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்தாரே, பரலோகத்தில் இருக்கிற நம் தகப்பனிடத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. அவருடையதான் இந்த பூமி, இந்த பூமியில் உள்ள சகலமும் அவருடையதான். அவர் நினைத்தால் நம்முடைய தேவைகளை, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்துல அவரால் தர முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஏன் கலங்கணும்? இந்த விதத்தில் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். நிச்சயமாய் இந்த தேவர்களாகி நம்மை பலப்படுத்தி தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த குறையும் உன்னை மேற்கொள்ளாது, எந்த இல்லாமையும் உன்னை அழிந்து போக பண்ணாது, எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. ஏன்னா உன் வாழ்க்கையில் தேவையான எல்லாமே என் கரத்தில் தான் இருக்கிறது. அது என்னுடையது, சகலமும் என்னுடையது ஆண்டவர் சொன்னார். ஒரு கேள்வி இல்லை, ஆண்டவரே எல்லாமே உங்களுடையது, நீங்க நினைச்சீங்கன்னா என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்துல உங்களால் எனக்கு தர முடியும். அப்படி இருந்தும் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? இதுதான் நம்மில் அநேகருக்கு எழும்புகிற ஒரு கேள்வி. இது நமக்குள்ளே ஏற்படுகிற கோபத்தினால வரலாம், இல்ல வேதனையினால வரலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மை இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கும்படியா நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறது, நம்ம ஏவுகிறது. ஆனா எந்த நிலையிலே, ஒரு சூழ்நிலையிலே நமக்குள்ள இப்படி ஒரு கேள்வி வந்தாலும் கர்த்தர் அதற்கு காண்பித்து தருகிற பதில் என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். வானத்தின் கீழே இருக்கிற சகலத்திற்கும் ஒரு காலம் உண்டு. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். எந்த ஒரு காரியத்தையும் அதினத்தின் காலத்திலே செய்தால்தான் அது நேர்த்தியா இருக்கும். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் ஒழுங்கும் கிரமமாய் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதனாலதான் இன்று தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இன்னும் நாம் பெறாமல் இருக்கிறோம். ஏன்னா அதற்குரிய ஏற்ற காலம் இன்னும் வரல. அப்படின்னா அது நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, அதற்குரிய ஏற்ற காலம் இன்னும் வரல. அதனாலதான்
அந்த ஏற்ற காலம் வருவதற்கு முன்பதாகவே தேவபிள்ளைகளாகி நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று அதை குறித்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கென வைத்திருக்கிற நன்மை குறித்த வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை நம்ப பண்ணுகிறான். அதனாலதான் தாவீது சொல்றாரு, நீர் உமது அடியிலே நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைத்தருளும், அதுவே என் சிறுமை எனக்கு ஆறுதல். அந்த வார்த்தையை முன்னதாகவே அவர் தந்து நம்மை பலப்படுத்தி அந்த ஏற்ற காலத்திற்காக கர்த்தர் தந்த வார்த்தை நிறைவேறும்படியாய் அவர் குறித்த ஏற்ற காலத்திற்காக நாம் காத்திருக்க அவர் நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்மை பலப்படுத்துகிறது. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் நிச்சயம் அதை செய்வார். இந்த பலன் கர்த்தருடைய வார்த்தையினால் நமக்குள்ளே ஏற்படுகிற பலன், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தருகிற பலன் எந்த சூழ்நிலையிலும் நம்மை நிற்க பண்ணும், எந்த சூழ்நிலையும் நம்மை கடக்க பண்ணும். அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். அவருடைய ஜனமாகி அவருடைய சொந்த பிள்ளைகளாகி நம்மை எந்த காரியம் சேதப்படுத்த அவர் விட மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் மட்டுமே வல்லமையுள்ள தேவன். அவருடைய கரத்திலிருந்து நம்மை பறிக்கிற வல்லமை இந்த உலகத்துல இல்லை. அவருக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க ஒரு வல்லமே இல்லை. அவ்வளவு பெரிய தேவன் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவர்களாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் அதற்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் மகிமைப்பட அவர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். தேவர்களாகி நாம் கர்த்தர் நமக்கென தந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அது நிறைவேறும்படியாய் அந்த வார்த்தைக்கு உட்பட்டவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோமையானால் அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னி சூளைக்கு முன்பாக நிற்கும் போது அவர்கள் உயர்த்தப்படவில்லை, அக்னி சூளை 7 மடங்கு சூடாக்கும் பொழுது அவர்கள் உயர்த்தப்படவில்லை. எப்பொழுது அக்னி சூளையிலே அவர்கள் போடப்பட்டு கர்த்தர் அவர்கள் நடுவிலே வெளிப்பட்டு அவர்களை அக்னி சூளைக்குள்ளே போட்ட சத்ருவின் கண் அதை கண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவன் உணர்ந்து அவர்களுக்கு முன்பதாக அவன் தாழ விழுந்து பணிந்து ஜீவனுள்ள தேவனை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவனை அவன் மகிமைப்படுத்தின பிற்பாடுதான் கர்த்தர் தாம் யார் என்பதை வெளிப்படுத்தி தம்முடைய ஜனம் யார் என்பதை வெளிப்படுத்தின பிற்பாடுதான் அவருடைய ஏற்ற காலத்தில் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டார்கள். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுக்கான வேலை வரும் பொழுது, அந்த ஏற்ற காலம் நெருங்கும் பொழுது பிரச்சனை அதிகமாகும். 1 மடங்கு எரிந்த அக்னி சூளை 7 மடங்காய் மாறும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஐயோ பிரச்சனை அதிகமாகுதே, சூழ்நிலை இன்னும் கொடுமையா போகுதே அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் என்ன செய்யணும் தெரியுமா? தேவன் எனக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியான காலம் சமீபித்தது, அதனாலதான் இப்படி பிரச்சனை அதிகமாகுதுன்னு சொல்லி உணர்ந்து, எப்படி வாக்குத்தத்தம் சமீபமான போது யோசேப்பை அறியாத பார்வோன் எழும்பினானோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நம்ப பண்ணின வார்த்தைகள் நிறைவேறும்படியான கர்த்தர் குறித்த ஏற்ற காலம் சமீபமாகும் பொழுது நம்ம வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் அதிகமாகும். 1 மடங்கு இருந்தது 7 மடங்கா மாறும். உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவன், அவருடைய வார்த்தையினால் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய தேவன், நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிற தேவன், இவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிற தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் பிரச்சனை அதிகமாகுதுன்னா தேவன் நம்மை நம்ப பண்ணின வார்த்தைகள் நிறைவேறும்படியான கர்த்தர் குறித்த ஏற்ற காலம் சமீபித்தது என்று உணர்ந்து கர்த்தருக்குள்ளே கடை கூர்ந்து மகளவும் அந்த சூழ்நிலையில கர்த்தருக்காக நிற்கவும் அதை கடக்கவும் கர்த்தரை நம்மை பலப்படுத்தி வழிநடத்த கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைக்கு உட்பட்டவர்களாய் வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே நம்மை உயர்த்தி பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொன்ன தேவன் தாம் யார் என்பதை வெளிப்படுத்தி தேவர்களாகி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்து இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.